வணக்கம். இந்த வீடியோல கமெண்ட் டாக், HTML ரெஸ்பான்சிவ் அண்ட் கம்ப்யூட்டர் கோட் பத்தி பார்க்கலாம். முதல்ல கமெண்ட் டாக் பத்தி பார்ப்போம். இந்த கமெண்ட் டாக் நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். இது ஆட் பண்றது மூலமா யாரு நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்றாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா நம்ம சிம்பிளா ஒரு HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம நிறைய HTML கோட்ஸ் டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுவே பெரிய பெரிய வெப்சைட்ல நம்ம கிரியேட் பண்ணோம்னா நிறைய HTML கோட்ஸ் நம்ம கொடுப்போம். அப்ப நிறைய பேராகிராஃப், நிறைய லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது கிரியேட் பண்றவங்க இந்த லிங்க்ஸ் எதுக்காக கொடுத்தோம், இந்த பேராகிராஃப் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்றத அவங்க ஃபியூச்சர்ல அவங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இந்த கமெண்ட் டாக்ல இது இதுக்காக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கமெண்ட் டாக் நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல கொடுக்கறது நம்மளோட வெப்சைட்டை கிரியேட் பண்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இந்த கமெண்ட் டாக்குள்ள கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் நம்மளோட வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகாது. இந்த கமெண்ட் டாக் நம்ம எப்படி கொடுப்போம்னா லெஸ் தென் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டபுள் டேஷ் கொடுத்து நம்ம என்ன கண்டென்ட் அந்த பேராகிராஃப் பத்தியோ இல்ல டெக்ஸ்ட் பத்தியோ நம்ம எதை பத்தி சொல்ல போறோமோ அதை கமாண்டா கொடுத்துட்டு எங்க முடிப்போமோ அப்ப திரும்பவும் 2 டேஷ் கொடுத்து கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தா அது ஒரு கமாண்ட் டாகா நமக்கு கிரீன் கலர்ல டிஸ்பிளே ஆகும் நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல. ஸோ நீங்க சேவ் பண்ணிட்டு போய் உங்களோட வெப்சைட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கமாண்ட் டாக் டிஸ்பிளே ஆகாது. ஸோ உங்களோட HTML டாக்குமெண்ட்ல நீங்க கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட், நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய உங்க வெப்சைட்டை பத்தி நீங்க கமெண்ட் டைப் பண்ணிக்கணும். இது இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன் அப்படின்றதுக்காக இந்த கமெண்ட் டாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம நம்ம ஏதாச்சும் பெரிய பெரிய டெக்ஸ்ட் எல்லாம் நிறைய கொடுத்து இந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லை, அது அப்புறம் நமக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சா அதை கூட நம்ம இந்த கமெண்ட் டாக் யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணி வைக்கலாம் நம்மளோட வெப்சைட்ல. ஆனா அது அப்படியே நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல இருக்கும். நமக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த கமெண்ட் டாக எடுத்து விட்டுட்டா அந்த இடத்துல நமக்கு அந்த பேராகிராஃபோ நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது நமக்கு நம்மளோட வெப்சைட்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கமெண்ட் டாக் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து HTML ரெஸ்பான்சிவ். ரெஸ்பான்சிவ் அப்படின்னா இப்ப நம்ம யாராச்சும் ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு நாம ஆமா இல்ல அப்படின்ற ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணும். அதான் ஒருத்தவங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்றோம். அதே மாதிரிதான் HTML ரெஸ்பான்சிவ்ன்றது நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்றோம். நான் லேப்டாப்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா போன், டேப் இதான் மேக்சிமம் எல்லாரும் அவைலபிளா வச்சிருப்பாங்க. அதுல நம்மளோட வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம லேப்டாப்ல எப்படி கிரியேட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரிதான் நம்மளோட மொபைலையும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனா லேப்டாப்ல இருக்க ஸ்கிரீன் சைஸ் வேற, நம்ம மொபைல்ல இருக்க ஸ்கிரீன் சைஸ் வேற. ஸோ நான் எதில் ஓபன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்னோட வெப்பேஜ் ஒரே மாதிரி பார்க்க ஒரு குட் ஃபீல்ல இருக்கணும். அந்த மாதிரி நான் ஓபன் பண்ணணும்னா அதுக்கு நான் மெட்டா டாக் யூஸ் பண்ணுவேன். இந்த மெட்டா டாக்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இல்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி நம்மளோட HTML சீரீஸ்ல பார்த்தோம். இப்ப இந்த மெட்டா டாக் யூஸ் பண்ணி மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுல வேணாலும் நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணலாம். நான் எதுல கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி எனக்கு ஓபன் ஆகும். அதுக்கு என்ன ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல மெட்டா டாக் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். இதுல நேம்ன்ற ஆட்ரிபியூட் நான் கொடுத்துக்கிறேன். அதை வியூ போர்ட்னு டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் லேப்டாப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுல ஓபன் பண்ணாலும் நான் எதுல வேணா டைப் பண்ணிருக்கலாம். நான் எதுல வேணாலும் ஓபன் பண்ணாலும் எனக்கு நான் எப்படி டைப் பண்ணிருக்கணும் அதே மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும். நான் என்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே எனக்கு போன், டேப், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எதுல ஓபன் பண்ணாலும் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக நான் நேம்ன்ற ஆட்ரிபியூட்ல வியூ போர்ட் கொடுக்குறேன். கான்டென்ட்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் லேப்டாப்ல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த வித்துல
என்ன வித் இருக்கோ அதே மாதிரிதான் என்னோட போன், கம்ப்யூட்டர், டேப் இது எல்லாத்துலயும் வந்து எனக்கு அதே வித்ல வேணும். ஸோ அதனால வித் டேஷ் டிவைஸ் டேஷ் வித் நான் கொடுத்துட்டு ஒரு கமா கொடுத்து அடுத்துல இனிஷியல் ஸ்கேல் கொடுக்குறேன். நான் எந்த மாதிரி வந்து டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் நான் எப்படி அங்க டைப் பண்ணிருக்கணும் அதே மாதிரிதான் எனக்கு எல்லாத்துலயும் ஓபன் ஆகணும். அதனால இனிஷியல் ஸ்கேல் வந்து நான் 1 கொடுத்து இந்த மெட்டா டேக வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மெட்டா டேக் வந்து ஒரு எம்டி டேக், இது செல்ஃப் யூசிங் டேக்னு சொல்லலாம். ஸோ இந்த மெட்டா டேக வந்து நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்பேஜை வந்து நம்ம எதுல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எதுல வேணாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து HTML-ஓட ரெஸ்பான்சிவ். இது இல்லாம நம்ம இப்போ ஒரு வெப்பேஜை வந்து கிரியேட் பண்றோம்னா நம்ம HTML யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வெப்பேஜை கிரியேட் பண்றோம். இதோட CSS ஒரு ஸ்டைல் ஷீட் இருக்கு. இந்த ஸ்டைல் ஷீட்ல நம்ம HTML டாக்குமெண்ட்ல கிரியேட் பண்ணக்கூடிய கண்டென்ட்ஸ், இமேஜ், டெக்ஸ்ட் இது மாதிரி எதுவா இருந்தாலும் அதோட ஸ்டைல்ஸ், ஃபாண்ட், கலர் எல்லாத்தையுமே வந்து இந்த CSS ஸ்டைல் ஷீட்ல நாம மென்ஷன் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த நேமை நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல நாம கொடுத்து அந்த CSS-ஓட பேஜ் லிங்க் வந்து நம்மளோட HTML டாக்குமெண்ட்ல ஹெட்டிங் டேக்ல வந்து நம்ம கொடுத்தாலே போதும். அந்த லிங்கோ நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்டும் HTML டாக்குமெண்ட்ல நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த டெக்ஸ்டும் சேர்ந்து நம்மளோட வெப்சைட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி நம்ம ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணும்போது வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணாம CSS-உம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வெப்பேஜ் வந்து கொஞ்சம் லுக்கா இருக்கும். நம்ம வெப்பேஜை வியூ பண்றவங்களும் வந்து நம்ம வெப்பேஜை பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து HTML கூட CSS ஸ்டைல் ஷீட்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்பேஜை கிரியேட் பண்ணலாம். இப்படி HTML plus CSS வந்து ஆட் பண்றது மூலமா அதை வந்து நம்ம டெஸ்க்டாப்லயோ இல்ல டேப், ஃபோன் இந்த மாதிரி எதுல ஓபன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு வந்து CSS யூஸ் பண்றதுனால கலரிங்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா கொடுப்போம். ஸோ நமக்கு நம்ம வெப்பேஜ் பார்க்க வந்து இன்னும் ரொம்ப பெட்டரா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ HTML ரெஸ்பான்சிவ்ன்றது வந்து மெட்டா டேக் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை வந்து மொபைல், டேப் இது மாதிரி எதுல ஓபன் பண்ணி பார்த்தாலும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே ஃபாண்ட் சைஸ், அதே வித்துக்கு அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம எதுல ஓபன் பண்ணாலும் நமக்கு வந்து ஓபன் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மெட்டா டேக் நம்ம கொடுக்குறோம். அது இல்லாம நம்ம ஒரு வெப்சைட் வந்து வெறும் HTML மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணாம அதோட CSS-ன்ற ஸ்டைல் ஷீட்டையும் நம்ம ஆட் பண்ணி கிரியேட் பண்ணும்போது நம்ம வெப்பேஜை வந்து இந்த மாதிரி டேப், ஃபோன் இந்த மாதிரி எதுல ஓபன் பண்ணி பார்த்தாலும் பார்க்க வந்து ஒரு குட் லுக்கா இருக்கும். பார்க்கறவங்க வந்து நம்ம வெப்பேஜ் வந்து ரொம்ப அட்ராக்ட். ஸோ இதுதான் வந்து HTML ரெஸ்பான்சிவ். HTML கம்ப்யூட்டர் கோட் எலிமெண்ட்ஸ். நம்மளோட வெப்சைட்ல நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கோட் டைப்ல நமக்கு தேவைன்னா இந்த கம்ப்யூட்டர் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரியான கம்ப்யூட்டர் கோட் வந்து டைப்பிங் நமக்கு தேவையோ அதை வந்து HTML-ல வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றதுனால HTML-ல வந்து கம்ப்யூட்டர் கோட்ஸ்க்கு இந்த மாதிரியான டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணா இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னன்றத பார்ப்போம். இங்க கொடுத்திருக்க டேக் எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னர் டேக். இதுல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து இருக்கும். நாங்க வெறும் ஓப்பனிங் டேக் மட்டும் கொடுத்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். நமக்கு வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோட்ல தேவை அப்படின்னா நம்ம வந்து இங்க கொடுத்திருக்க டேக்ல ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து அதுல நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த டெக்ஸ்ட் நம்மளோட வெப்பேஜ்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோட் டெக்ஸ்டா நமக்கு டிஸ்பிளே ஆகும். அது என்னன்றதுலாம் பார்க்கலாம். கோட், கீபோர்ட், சாம்பிள், வேரியபிள், ட்ரீ.
இல்ல கோடுன்ற டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதுல கோடுன்ற டேக் வந்து ப்ரோக்ராமிங் கோடா என்னோட டெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவைன்னா அப்ப இந்த கோட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து அதுக்கு நடுவுல நான் வந்து மை ப்ரோக்ராமிங் லைன் கொடுத்தேன்னா கொடுத்துட்டு என்னோட டாக்குமெண்ட் நான் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணா அந்த மை ப்ரோக்ராமிங் லைன் மட்டும் எனக்கு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கோடா அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அடுத்து கீபோர்ட். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+S Ctrl+V அப்படின்னு ஏதாச்சும் டைப் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ண அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருந்தேன்னா அந்த Ctrl+Sக்கு மட்டும் நான் கீபோர்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேப் கொடுத்து சேவ் பண்ணி என்னோட வெப்சைட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த Ctrl+S மட்டும் வேற ஒரு ஸ்டைல் டெக்ஸ்டா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதே மாதிரி தான் இந்த சாம்பிள் இது ஒரு ப்ரோக்ராமிங் அவுட்புட் தான். நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன இப்ப நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்றோம் அதுக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து இந்த சாம்பிள் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நம்ம கொடுக்கறது மூலியமா நம்மளோட வெப்சைட்ல வந்து அந்த டெக்ஸ்ட் மட்டும் வேற ஸ்டைல்ல நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். வேரியபிளும் ட்ரீயும் அதே மாதிரி தான். நம்ம இது ஓப்பனிங் க்ளோசிங் டேக் கொடுத்து நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ இல்ல சிம்பிள்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி எது நம்ம கொடுத்தாலும் நம்ம நார்மலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் டெக்ஸ்ட் அதை விட இந்த டெக்ஸ்ட் வந்து வேற மாதிரி நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் கோட் டெக்ஸ்ட் மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இதுல கொடுத்துருக்கக்கூடிய டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் சிலது வந்து இட்டாலிக் மாதிரி நமக்கு தெரியும். சிலது வந்து டைப் ரைட்டிங்ல நம்ம டைப் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்ம நார்மலா டைப் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட்டுக்கும் இந்த கம்ப்யூட்டர் கோட் யூஸ் பண்ற HTML டேக்ஸ்க்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கமாண்ட் டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதனால என்ன பெனிஃபிட்ன்றத பார்த்தோம். அது இல்லாம HTML ரெஸ்பான்சிவ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை வந்து நம்ம மொபைல் கம்ப்யூட்டர் டேப் இந்த மாதிரி எதுல ஓபன் பண்ணாலும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் இது எல்லாத்தையும் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்றத பார்த்தோம். என்ன டேக் யூஸ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். இந்த HTML-ஓட CSS என்ற ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணது இந்த HTML-ஓட CSS என்ற ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டை வியூ பண்றோமோ இல்ல நம்ம வெப்சைட்டை வந்து கம்ப்யூட்டர் லேப்டாப் இது மாதிரி எதுல ஓபன் பண்ணாலும் ஒரு பெட்டர் லுக் இருக்கும். நம்ம வெப்சைட்டை பார்க்குறவங்க வந்து நம்ம வெப்சைட்டை பார்த்து கொஞ்சம் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து HTML-ஓட ரெஸ்பான்சிவ். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்ல நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நமக்கு கம்ப்யூட்டர் கோட் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரியான கோடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றத பார்த்தேன். இது எல்லாத்தையுமே வந்து ப்ராக்டிக்கலா நோட் பேட்ல டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து நமக்கு நம்மளோட வெப் ப்ரௌசர்ல எப்படி வருதுன்றத பார்க்கலாம். தேங்க்யூ.